தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் செபிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் இந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோடு, திடனோடு, விசுவாசத்தோடு பாடுகிறார். பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுகமாய், பத்திரமாய், பாதுகாப்பாய் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. எப்பொழுதுமே சத்துருவானவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிறதும், பயப்படுகிறதும், வியாகுலத்திற்குள் இருக்கிறதும், அதைதான் சத்துருவானவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருக்கோ எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதும், மீட்டெடுக்கிறதும், ஆசீர்வாதமாய் வைக்கிறது தான் ஆண்டவருடைய மனவிருப்பம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் வலியோடு, வேதனையோடு, பயத்தோடு, போராட்டத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வலது பரிசத்தில் எப்பொழுதும் இருப்பாராக. உங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் மேல் இருப்பதாக, உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் ஆண்டவர் மேல் இருப்பதாக. கர்த்தரையே நம்புங்கள். எந்த சூழ்நிலையே கர்த்தரையே நம்புங்கள். எந்த சூழ்நிலையையும் நம்பாதிருங்கள். காரணம், அவர்தான் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இறுதி வரை அவர் மகிமையாய், விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அசைக்க கூடாதபடிக்கு உங்களை பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்துவார். சங்கீதக்காரனை நடத்தினார். அதனாலதான் அவர் இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, உறுதிப்படுத்தி, விடுதலையாக்கி, உங்களை மீட்டெடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அசைக்க கூடாதபடிக்கு மென்மேலும் சாட்சியாக உங்களை நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த சங்கீதம் 16:8 இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். எந்த பாதையில, எந்த சூழ்நிலையில, எந்த திசையில, எந்த சூழ்நிலையில இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவானவன் அசைக்க பார்க்கிறானோ, ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்துங்க, இவர்களை உறுதிப்படுத்துங்க, இவர்களை தாங்குங்க, இவர்களை தப்புவீங்க. இவர்களுக்கு ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதமான எதிர்காலங்கள் இவர்களுக்கு திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய மனதுருக்கம் அளவில்லாமல் இவர்களை ஆட்கொள்ளட்டும் என்று செபிக்கிறேன். ஜீவனுள்ள ஆண்டுடைய பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். தேவனே, இந்த வசனத்தின்படி இவர்களை ஆசீர்வதித்து உறுதியாய் நிலைநிறுத்தி உமக்காக சாட்சியாக நிறுத்துவீராக. தகப்பனே, இவர்களுக்கு முன்பாக நீர் செல்லும். இவர்கள் வலது பரிசத்தில் நீர் இருப்பீராக. தகப்பனே, எல்லா பயங்களும், வலிகளும், வேதனைகளையும், போராட்டங்களையும் இப்பொழுது இவர்களை விட்டு அகற்றி போடும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.